ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். லைஃப்பில் எல்லாருக்கும் உங்களை பிடிக்கணுமா? எல்லோரும் லவ் பண்ணணுமா? எல்லோரும் உங்களோட இருக்கணும்னு ஆசைப்பட வைக்க நினைக்கணுமா? இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர பாருங்கள். இன்றைக்கி நம்ம ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய டாபிக் வந்து பி சிம்பிள் இன் அவர் லைஃப். ஓகே, சிம்பிளிசிட்டிங்கிறது வெறும் நம்ம போடுற ட்ரெஸ்ஸுலேயோ சாப்பாடுலையோ மட்டும் கிடையாது, நம்மளோட டே டு டே ஆக்டிவிட்டீஸ்லேயும் இருக்குது. ஓகே, அது நம்ம நாய்ஸை ரெடியூஸ் பண்ணுறதா இருக்கலாம், அல்லது நம்மளோட பொசிஷனில் இருக்கலாம். ஜஸ்ட் ஒரு நிமிஷம் உங்கள் வீட்டை சுற்றி பாருங்கள், எவ்வளோ தேவையில்லாத திங்ஸ் நம்மக்கிட்ட இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும். அதை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு, அதுதான் ஸ்பேஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வி ஹவ் டு பி சிம்பிள் இன் அவர் லைஃப். அதை நாங்கள் எப்படி லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்னா, ஜஸ்ட்டு மேக்கிங் கான்சியஸ் சாய்ஸஸ். நம்மளுக்கு உண்மையிலே என்ன தேவை அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். வாட் இஸ் ட்ரூலி நீடட் இன் அவர் லைஃப், தட் வி ஹவ் டு நோ. அதுக்கப்புறம் ஜஸ்ட் லெட்டிங் கோ ஆஃப் திங்ஸ். அது ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் சரி, கமிட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, நம்மளோட இன்னர் பீஸ்க்கு அஃபெக்ட் ஆகிற மைண்டில் இருந்துச்சுன்னா அதிலிருந்து நம்ம வெளியில் வர்றது தான் நல்லது. அதுவும் ஒரு சிம்பிளிசிட்டி தான். தட் இஸ் ஆல்சோ சிம்பிள் இன் அவர் லைஃப். ஸோ இப்போதைக்கு மைண்ட் செட், பீப்புளோட மைண்ட் செட் என்னன்னா, காம்ப்ளிகேட்டடாக இருக்காதான் பெரிய ப்ரெஸ்டீஜ் ப்ரௌடுன்னு நினைக்கிறாங்க. திங்ஸை காம்ப்ளிகேட் ஆக்குறது அது இல்லை. காம்ப்ளிகேட்டடாக இருக்கிற திங்ஸை சிம்பிளாக கன்வெர்ட் பண்ணக்கூடிய இதுக்கு பேர் தான் இன்டெலிஜென்ஸ். ஓகே, சிம்பிளாக நீங்கள் இருக்கும்போது ஒரு ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்னது, குவாலிட்டி ஓவர் குவான்டிட்டி. நம்மளுக்கு எத்தனை ரிலேஷன்ஷிப் இருக்கிறது முக்கியம் இல்லை, நம்மளுக்கு எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறது முக்கியம் இல்லை, நம்ம எந்த அளவுக்கு அவங்களோட டீப் கனெக்ஷனோடு இருக்கோம் அதுதான் முக்கியம். ஓகே, ஒரு ஃப்ரெண்டு இருந்தாலும் உங்களுக்கு உண்மையாக விசுவாசமாக நீங்கள் ஸ்ட்ரகிளாக இருக்கிற நேரத்தில் கூடவே இருக்கிற மாதிரில இருக்கணும். ஓகே, தட் இஸ் குவாலிட்டி ஓவர் குவான்டிட்டி. இப்போ உள்ள காலத்தில் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் எல்லாம் குவான்டிட்டியை தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. எனக்கு 10K சப்ஸ்கிரைபர் இருக்குது, ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அப்படின்னு. ஸோ அது இல்லை. ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்தாலும் அது உண்மையாக டீப்பாக இருக்கணும், அதுதான். அதுக்கப்புறம் என்னென்னா ஃபினான்ஸ். நீங்கள் எப்படி உங்களோட ஃபினான்ஸை மேனேஜ் பண்ண போகிறீங்க? இப்போ வந்து லோன் வாங்குறதுங்கிறது சர்வசாதாரணமாக ஆயிடுச்சு. எதுக்கு எடுத்தால் லோன் வாங்கி தேவையில்லாத திங்ஸ் ஆக்சுவலாக நம்ம ட்ரிகர் பண்ணுறாங்க. லோன் ஆப் மூலமாகவும் சரி, முன்னாடி தான் லோன் வாங்கினா தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்கும். இப்போ என்னென்னா வீட்லேயே 1 minute நம்மளுக்கு அமௌண்ட் கிரெடிட் ஆயிடுது. அதுக்கப்புறம் அந்த அமௌண்ட்டை வச்சு தேவையில்லாத திங்ஸ் வாங்கி அதை காம்ப்ளிகேட்டட் ஆக்குற சுச்சுவேஷன் இப்போ டே பை டே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. இப்போ 1 lakh சேலரி வாங்குறவங்க கூட லோன் மூலமாக ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்காங்க, மென்டல் பீஸ் இல்லாமல் இருக்காங்க. ஸோ நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய சேலரியை வச்சு அதை வச்சு எந்த அளவுக்கு சிம்பிளாக பட்ஜெட் போட்டு மேனேஜ் பண்ணுறதும் அதுவும் ஒரு சிம்பிளிசிட்டி தான். ஸோ சிம்பிளிசிட்டி இஸ் நாட் ஒன்லி ஃபார் யுவர் அவுட்ஃபிட். ஓகே, ஸோ ஹவு டு டாக், ஹவு டு சால்வ் யுவர் ப்ராப்ளம். ஓகே, ஒரு ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறது, எல்லாமே சிம்பிளிசிட்டி தான். ஸோ டியர் கைஸ், பி சிம்பிள் இன் யுவர் லைஃப் as much as you could. Thank you. Bye bye. Have a great day.